Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் குழந்தைகளுக்கு எதிராக 62,000 குற்ற சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து திருப்போரூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். வாய்ப்பு கொடுத்தீர்கள், முடிஞ்சு போச்சு, தோல்வி அடைஞ்சிட்டீங்க, ஃபெயில் ஆயிட்டீங்க. மீண்டும் மீண்டும் கொடுக்க கூடாது. அவருக்கு தகுதியற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், திறமையற்றவர்கள், நியாயமற்றவர்கள். எல்லாத்துக்கும் மேலமா நான் ஒரு மருத்துவனான்னு சொல்றேன், ஒரு டாக்டர் சொல்றேன். இந்த போதை பொருள் வித்துட்டு இருக்காங்க பாரு, இதெல்லாம் சாதாரண குற்றம் கிடையாதுமா. அது தெரிஞ்சு திமுக தெரிஞ்சு முதலமைச்சருக்கு தெரிஞ்சு அமைதியா இருக்கிறாரு பாரு, அதோட பெரிய குற்றம் வேற எதுவும் கிடையாது. கஞ்சா மட்டும் கிடையாது, காக்கேன், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், வெள்ளக்காரன் என்னென்ன போதை பொருட்கள் பயன்படுத்துறானோ, என்ன போதை மாத்திரை, போதை பவுடர் பயன்படுத்துறானோ அத்தனையும் தமிழ்நாட்டில் கிராமங்கள்ல கிடைக்குது, நகரத்தில் மட்டும் இல்ல, கிராமங்கள்ல கிடைக்குது. இதெல்லாம் அகற்ற வேண்டும். உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், உங்கள் பேர பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த போதை அரசு திமுக அரசு, சாராய அரசு திமுக அரசு, ஊழல் அரசு திமுக அரசு, நிர்வாகம் தெரியாத ஒரு அரசு திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம், நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம். அதனால்தான் நான் கேட்கிறேன், உங்களுக்கு நேர்மையான நியாயமான ஒரு படித்த வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு இங்கே இருக்கின்றார், அவரை தேர்வு செய்யுங்கள். உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். குறிப்பாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, குடும்பங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் பாலு அவர்கள். நல்ல ஒரு வேட்பாளரை தேர்வு செய்யுங்க. பண மூட்டை எடுத்துட்டு வருவாங்க, கட்ட பஞ்சாயத்து வச்சு கொள்ளடிச்சிட்டு வச்சிருக்கிறாங்க, பணத்தை கொடுப்பாங்க, 1000 2000 அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. தயவு செய்து நான் கேட்கிறேம்மா, குறிப்பா நான் பெண்கள் கிட்ட சொல்றேன், நானு தாய்மார்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னும் ஒரு 5 வருஷம் தாங்காது, இன்னொரு 5 வருஷம் இந்த நாடு தாங்காது. 5 வருஷம் நாசப்படுத்தி குட்டி செட்டாகிட்டாங்க திமுக. அதனால்தான் வழக்கறிஞர் பாலு அவர்கள் இங்கே வெற்றி பெற்றாக வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் நாம் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றாக வேண்டும்.